பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி நாம் பார்க்கலாம். சாம்ஸ் சாப்டர் 68 verses 6 நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தனிமையானவர்களுக்கு வீதி வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது 3 வார்த்தை. முதலாவது வார்த்தை, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. அப்படின்னா வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அவர் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது பாயிண்ட், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்தினால நாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நம்மளுடைய காரியங்கள் ஆகாதபடிக்கு கட்டுகளை கட்டிருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குகிற தேவனா நம்ம இதில் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே வண்ணமாக 3வது பாயிண்ட் நாம் பார்க்கும்போது, துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துரோகினா யாரை துரோகின்னு சொல்கிறேன்னா, காட்டி கொடுக்குறவர்கள். ஹல்லேலூயா. உண்மையில் என்மேல சொல்கிறவர்களே துரோகிகள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவர்கள் எப்படியா இருப்பார்கள்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மழை இல்லாத நிலம், ஒரு ஈரம் இல்லாத நிலம். ஹல்லேலூயா. அதில் அவர்கள் அந்த பூமியில் தங்குவார்கள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை வைத்து வாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.